வந்து மண்ணிலே மலையிலே வந்து விழுந்தது வானம். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. காதல் கேட்கும் இடையோசை, காதல் வாக்கின் பரிபாசை. இவங்க யாரும் சாப்பிடலன்னா நாங்கள் சாப்பிட முடியாது. எங்களுக்கு ஊட்டி விடணும்னு யாருக்கும் தோணலை. கமருதீன் வேணா ஒரு 2 பேருக்கு ஊட்டிருக்கலாம். எனக்கு என்ன ஆசைனா பிக் பாஸ் டெஸ்ட் பண்ணணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. ஏன்னா வந்து இருக்கிற ப்ரொவிஷனை வச்சு நாங்கள் சமைச்சிருக்கோம். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எனக்கு டிராவல் பண்ணும்போது கூட நல்லா வாயை பொழந்து தூங்குவேன். நான் இப்படி படுத்து தூங்குனா எனக்கு வாய் திறக்காது. பஸ்ல உட்காந்துட்டு போற மாதிரி உட்காந்துட்டு போனேன் டிராவல் பண்ணும்போது அப்படி தூங்குவேனா. உன்னை கையெடுத்து போடா, தயவு பண்ணி கொண்டு போடா. என் சம்பள காசு கூட ஒரு 500 ரூபா இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. யோ வாயா போலாமா? இந்த வண்டியில் 5 தான் தெரிச்சு வாங்க, அடுத்த வண்டிக்கு போலாம். கொடுக்க வேண்டியதானே, எவ்வளவு நேரம் மூச்சாடை சார்? வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. உன் சைஸ் என்ன, அவன் வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா கோபம் பீச் நினைச்சு தண்ணிக்குமா படுத்துக்கிட்டே பாக்குற சுகமே தனி. நீ கலங்கஸ்தப்பா. இந்த பொல்லாத உலகத்திலே என்னை படைத்தாய் இறைவா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா என்னோட அன்பலியா எதுலயாவது நீங்க சந்தேகப்பட்டீங்க, உண்டல்ல நாக்கிடுவேன். இங்க பாரு சிரிக்கிறானி கலையரசு, எங்க கலையரசு? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா உன்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நீ ஒரு சக்தி. ஆனா இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்தனோ கண்ண அந்த சக்தியை பார்த்தேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எஸ் பாஸ். இப்ப என்ன பண்ணலாம்னா, பிரச்சனை பண்ணி பசிக்குதுன்னு அவங்களை எழுப்பலாம். அவங்க பாட்டுக்கு தூங்கட்டும்னு விட்டுட்டு இங்க உட்காந்து நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னால விஷம் 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 விஷம். தொட்டு பேசும் சுல்தானா. நான் வெளில போ. இந்த கண்ணாடி எதிர்க்க வந்து லேடிஸ் எங்க வீட்டு பொம்பளைங்க குளிக்கும் போது எதிர்க்க உட்கார்ந்துக்கிறாங்க. தானே யூடி சிங் ஏரோரா தங்கம். ஏரோரா தங்கம் சார் ஏரோரா. அரதி இங்க பாரு நம்ம டாமிய. பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். டாமி படுத்த இதே மடியில ஒண்ணு. இந்த துஷார் வந்து யாருக்காக பேசுறான்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்கன்னு உடனே இவனும் வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுவான். அவ சாப்பிடலனாலும் கணக்கு வைக்க முடியாதுன்னா நாங்க ரூல் பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது சாப்பாடு ஏரியா, அந்த கிச்சன் ஏரியா, அது எல்லாமே அத கனி, எஃப்ஜே, ஆதிரை, கெமி. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நீ அமைதியாரியா? எவனும் சாப்பிடல, அமைதியாரு. ஒரு ஆளு அமைதியாரியா? நீ ஒரு ஆளா? போடா உண்ட. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். நான் இவரை கட்டி பிடிச்சுட்டு இருக்கேன், ஓகேவா? அதனால தான் கிட்ட வரக்கூடாது. நான் காலை இப்படி இப்படி ஆட்டிகிட்டே இருந்தேன். நான் 2 வாட்டி ஆட்டிட்டு 3ஆவது வாட்டி காலை தூக்கும் போது கை உள்ள வந்துருக்கு. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. எனக்கு யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறமா தனியா நான் வந்து நிக்கிறேன். பிரவீன் ஓடி வந்துட்டு, மாமா ஓகேவா, பாரு ஏதாச்சும் பிடிச்சி அழிச்சிட்டாளா அப்படின்ட்டு பிரவீன் கேட்கும் போது தான் எனக்கு அது பாருன்னே தெரியும். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த?